அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன் செட், அதாவது மனோன்மணியம் சுந்தரனார் நடத்தக்கூடிய டிஎன் செட் 2024ற்கான தேர்வு எப்போது இருக்கும் மற்றும் ஹால் டிக்கெட் வெளியீடு எப்போது இருக்கும் அப்படிங்கிற முழுமையான தகவலை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா டிஎன் செட் எக்ஸாம் வந்து கடந்த மாதம், அதாவது 6/6/2024 அப்போது தள்ளி வைக்க போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. தொழில்நுட்ப காரணமாக இந்த தேர்வு தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறதாகவும் பிறகு இதற்கான தேதி அறிவிக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. தற்போது ஒத்தி வைத்து ஒரு மாதத்திற்கு மேலே வந்து ஆகிருச்சு. எப்போது எக்ஸாம் இருக்கும், ஹால் டிக்கெட் எப்போது வெளியிடுவாங்க அப்படிங்கிற டவுட் எல்லாத்துக்குமே வந்து இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் மற்ற எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்பப்போ நடக்குது, ஸோ அந்த எக்ஸாம்ஸை பொறுத்து தான் இந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்து நடைபெறும் அப்படிங்கிறது தான் உறுதியான தகவல். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வருகிற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது எஸ்ஜிடி எக்ஸாம் வந்து ஜூலை 21 வந்து நடைபெறுது. ஸோ டிஎன் செட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் இந்த வீக்கெண்டில் தான் வந்து நடத்துவாங்க. சனி ஞாயிறு இந்த விடுமுறை நாட்களில் தான் வந்து டிஎன் செட்டை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. போன டைம் வந்த டேட்டும் எக்ஸாம் டேட்டும் வந்து அந்த சனி ஞாயிறில் தான் வந்து இருந்துச்சு. ஸோ அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து எப்படி இருந்தாலும் அந்த ஒரு நாள் வந்து விடுப்பு இருக்கிறப்போ தான் வந்து வரும். ஒன்றா வெள்ளி சனி அல்லது வந்து சனி ஞாயிறு இந்த டேட்டில் வந்து வெளியிடுவாங்க. ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது எஸ்ஜிடி எக்ஸாம் வந்து ஜூலை 21 கட்டாயம் நடைபெறும். ஹால் டிக்கெட்டில் வெளியிட்டாங்க. இன்னும் ஒரு சில நாட்கள் தான் வந்து இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்ஐஆர் நெட்டு, அதாவது மத்திய அரசு நடத்தக்கூடிய இந்த சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய நெட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 25, 26, 27 அந்த டேட்டில் வந்து நடக்கும். ஸோ அடுத்த மாதம் ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிஜி நீட்டு. ஸோ யூஜி நீட் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஸோ தற்போது பிஜி நீட் வந்து தள்ளி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸாமுக்கான டேட்டும் சொல்லிட்டாங்க. அது ஆகஸ்ட் 11 கன்ஃபார்மாக வந்து நடைபெறும். அடுத்தது யூஜிசி நெட்டு. ஸோ இந்த எக்ஸாம் தான் வந்து நடந்து பல்வேறு முறைகேடுகள் நடந்ததுனால அந்த எக்ஸாமையே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. தற்போது அதற்கான டேட்டையும் வந்து விட்டுருந்தாங்க. அது ஆகஸ்ட் 21 செப்டம்பர் 4 வரைக்கும் நடைபெறும். ஸோ அடுத்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் 4000 காலி பணியிடங்களுக்கான தேர்வு வந்து ஆகஸ்ட் 4 இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஆனால் கட்டாயம் வந்து இது ஆகஸ்ட் 4 வந்து இருக்காது. ஏன்னா இது வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எஸ்ஜிடியே வந்து ஜூலை 21 தான். ஸோ 10 நாட்களுக்குள்ளே அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நடக்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். இது வந்து தள்ளி போகும். ஏன்னா டிஎன் செட் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதில் பாஸ் ஆகியிருந்தாங்கன்னா அவங்க வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரில் டைரெக்டாக எழுதலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் ஆஃபரும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த டிஎன் செட் எக்ஸாமுக்கு அப்புறம் தான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போது டிஎன் செட் எக்ஸாம் வந்து எப்போ இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஜூலையில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ ஆகஸ்ட் மாதத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த பிஜி நீட்டு வந்து வந்துடுது 11 ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த பிஜி நீட்டு வந்து இருக்குது. ஸோ யூஜிசி நெட்டை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 21 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4ஆம் வாரத்திலிருந்தே வந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த இதெல்லாம் ஃபுல்லாயிரும். சிஎஸ்ஐஆர் நெட்டை பொறுத்த வரைக்கும் அது ஜூலையிலேயே வந்து கண்டக்ட் பண்ணிடுறாங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு ஆகஸ்ட் 4. ஸோ டிஎன் செட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த 1, 2, 3, 4 ஸோ ஆகஸ்ட்டில் இந்த 4 தேதிகள் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து எக்ஸாம்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை தவிர விட்டோம்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வந்து தள்ளி போகும். ஏன்னா செப்டம்பரில் தான் வந்து அடுத்த ஷெடியூல் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இடையில இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே இந்த வீக்கெண்டில் தான் இருக்குது. அதை நீங்களே அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. ஜூலையில் வந்து 21 எஸ்டிடி எக்ஸாம் நடக்கிறதுனால இந்த வாரத்தில் வந்து நடக்கிறதுக்கு சந்தேகம். அதே மாதிரி சிஎஸ்ஐஆர் நெட்டும் வந்து 25, 26, 27 வருது. அந்த வீக்லேயும் முடியாது. ஸோ ஜூலையில் கன்ஃபார்ம் கிடையாது. ஆகஸ்ட்டில் ஃபஸ்ட் வீக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா இந்த முறை வந்து 5 நாட்களுக்கு முன்னதாகவே வந்து ஹால் டிக்கெட் வரும் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ 5 நாட்கள், இப்போ ஒரு 4 வந்து எக்ஸாம் அப்படின்னா அதுக்கு முன்னதாகவே ஒரு 28, 29 அந்த வாக்கிலேஜே வந்து ஹால் டிக்கெட்ஸ் வெளியாகும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் டிஎன் செட் சம்மந்தப்பட்ட அறிவிப்புகள், எந்த ஒரு அறிவிப்புகள் வந்தாலும் முன்னதாகவே வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணிடுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. தேங்க்யூ.
அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன் செட் அதாவது மனோன்மணியம் சுந்தரனார் நடத்தக்கூடிய டிஎன் செட் 2024ற்கான தேர்வு எப்போது இருக்கும் மற்றும் ஹால் டிக்கெட் வெளியீடு எப்போது இருக்கும் அப்படிங்கிற முழுமையான தகவலை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை